சமீபத்தில் இடதுசாரி மாணவர்கள் இயக்கங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் வகையில் நம்முடைய 28/7/2026 அன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டு உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, மாவட்ட நிர்வாகம் என்ற 4 துறைகளில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கேள்வி பதில் ரெண்டையுமே சுருக்கமா பேசுங்க. சரி, மாண்புமிகு உறுப்பினர் சீக்கிரம் பேச முடியுங்க. சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அது முழுமையான நடவடிக்கை. குறைந்தபட்சம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். இந்த துறையுடைய கவனத்திற்கு வந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? நான் இப்ப முடிக்கிறேன். முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. நான் வேற போகல. நம்முடைய இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் தமிழகம் முதலிடத்தில் திகழ்கிறது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்டு 15 மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் இதுவரை துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை. அது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். எனவே உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் செயல்படும் 188 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 126 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடம் காலியாக உள்ளது. அதையும் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதிகமான படித்தவர் கொண்ட மாவட்டம். விவசாய கல்லூரி உறுப்பினர் உங்கள்கிட்ட பக்கம் நிறைய இருக்குது. அதை அவை குறிப்பில் ஏற்றிக்கிறோம். நன்றி சொல்லி முடியுங்க. தயவு செய்து நன்றி சொல்லி. எல்லாம் படிக்க மாட்டாங்க. பேசுறதுக்கு நாலு தரதில்ல. பேசியாச்சு தான் டைம் கொடுக்கறது இல்லை. உங்களை போலதான் இன்னும் 4-5 பேர் செய்து நன்றி சொல்லி வேண்டும். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலே தொழில்நுட்ப பூங்கா என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தமிழகத்தில் 500க்கும் மேற்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. தமிழ்நாடு அரசின் கீழ் 10க்கு குறைவான பொறியியல் பாலிடெக்னிக் கல்லூரிகள் உள்ளன. எனவே கிராமப்புற ஏழை எளிய மக்களின் படிப்பை கருதி பொறியியல் கல்லூரியில் படிக்கும் வகையில் மாவட்டத்திற்கு ஒரு அரசு பொறியியல் கல்லூரி அமைக்க வேண்டும். அதே போன்று அரசு கல்லூரியில் 7000 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. கடந்த வருடம் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வழக்கு இருக்கிறது. வழக்கை விரைந்து முடித்து அந்த இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய தமிழகத்தில் 2000க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகள் உள்ளன. இதில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு குறைந்த அளவிலே ஊதியங்கள் வழங்கப்படுகிறது. சமூக பாதுகாப்பு திட்டங்களும் மறுக்கப்படுகிறது. இவர்களுக்கு அரசு சார்பில் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு 6 மண்டலங்களில் வழங்கப்படாமல் இருக்கும் பணி மேம்பாட்டு ஆணை, ஊதிய நிலவை தொகை வழங்கப்பட வேண்டும். அதே போன்று நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஹெல்பர் பணியில் இருந்த பணியாளர்களை தற்போது தலைமைச் செயலகம் உட்பட பல்வேறு துறைகளில் ஓயாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீர்வளத்துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள மருதையாறு வடிகால் கூட்டம் உட்பட உள்ள அலுவலகங்களில் சுமார் 10 ஆண்டுகளாக தினக்கூலியாக ஒப்பந்த அடிப்படையிலே பணிபுரிந்து வரும் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய தமிழகத்திலே ஏராளமான, குறிப்பாக நம்முடைய படைவல்ல கூட்டுறவு சங்கங்களுக்கு, அதே மாதிரி முடிச்சிட்ட கதர் கிராம வாரியத்திற்கு ஏராளமான கட்டுமான பணிகள், கட்டடங்கள் இருக்கிறது. அந்த கட்டிடங்கள் எல்லாம் பாழடைந்து பயன்படுத்த முடியாமல் அந்த பாழடைந்து செல்கிறது. குறிப்பாக நான் ஒன்றை சொன்னால், நம்முடைய விளவங்கோடு தொகுதியிலே நம்முடைய பாகோடு பேரூராட்சியிலே குடிநீரை பாதுகாப்பதற்காக முடிச்சுக்கிறேன், சுத்தமான குடிநீர் கொடுப்பதற்காக, குடிநீர் அதாவது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக ஒரு இடம் பறைவல்ல உயர்கல்வித்துறை இருக்கிறது.